हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று டிசம்பர் 6ஆம் தேதி 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 ஆகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அம்மானில் இருந்து எங்களது 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 3வது எபிசோடு ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய பராஹீனே அஹமதியா தொகுதி 5 எனும் நூலை குறித்து கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதேபோன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விக்கான பதில்களை கொடுப்பார்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஆலிம்களை அறிமுகம் செய்து வருகின்றேன். மௌலவி முனீர் அஹமது காதிம் சாஹிப், மௌலவி கே தாரிக் அஹமது சாஹிப் ஆகியோர். இந்த இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேயர்களே, பராஹீனே அஹமதியா தொகுதி 5 எவ்வாறான ஒரு நூல் என்றால் இறை வாக்குறுதி மற்றும் முன்னறிவிப்பை உள்ளடக்கிய ஒரு பிரகாசமான நூலாகும். இதில் எவ்வாறான இறை அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன என்றால் அவை வரும் காலத்து செய்திகளை உள்ளடக்கியதாக உள்ளன. இதில் இடம்பெற்றுள்ள முன்னறிவிப்புகள் வெறும் சொற்கள் கிடையாது, மாறாக இறை ஆற்றலின் உயிருள்ள ஓர் அடையாளம் என்பதை பின்னர் காலம் நிரூபித்தது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு முன்னறிவிப்பும் ஈமானுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாகவும் இருந்தன. இந்த நிகழ்ச்சி நாம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த அந்த இறை அறிவிப்புகளை பற்றியும் அவை வியக்கத்தக்க முறையில் நிறைவேறி பற்றியும் பார்ப்போம். முதல் கேள்வியை முனீர் அஹமது காதிம் சாஹிபிடம் கேட்கின்றேன். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தின் மசீஹுக்கும் முஹம்மதிய சமுதாயத்தின் மசீஹுக்கும் உள்ள ஒற்றுமைகளை குறித்து ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்துள்ள விஷயங்களின் ஒளியில் அன்னாரின் உண்மைத்துவம் தொடர்பாக விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜஸாக்குமுல்லா. நீங்கள் கேட்ட கேள்வியில் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கும் முஹம்மதிய சமுதாயத்திற்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி கேட்டீர்கள். இதை பற்றி திருக்குரானிற்கு முன்னரும் பைபிளில் இது ஆரம்பிக்கின்றது. திருக்குரான் மட்டுமின்றி பைபிளிலிருந்து ஆரம்பிக்கின்றது. தௌராத்தில் ஒரு அதிகாரத்தில் இஸ்திஸ்னா என்ற அதிகாரத்தில் 18வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழித்து
அல்லாஹ் வஹி இறக்கும்போது நான் இவர்களுக்கு வஹி இறக்கினேன், உங்களுடைய சகோதரிடத்திலும் நாம் வஹி இறக்குவேன் என்று கூறியுள்ளான். பனு இஸ்மாயிலிருந்து வரக்கூடிய நபியிலிருந்து அந்த நபி உம்மை போன்று இருப்பார், அவர் ஷரியத்தை கொண்டு வருவார் என்பதாகும். அவரது வலக்கையில் பிரகாசமான ஷரியத் இருக்கும். நாம் அவரிடத்தில் தம் ஒளியை ஆன்மாவை ஊதுவோம். எனது பெயரால் அவர் பேச ஆரம்பிப்பார். அதாவது பிஸ்மில்லா என்று கூறி தனது பேச்சை ஆரம்பிப்பார். இதற்கேற்ப திருக்குர்ஆனில் வந்திருக்கின்றது, ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனில் அன்னார் மீது வஹி இறங்கியது. சூரா முஸம்மில் இந்த வசனம் வருகிறது, இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கம்மா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. நாம் இந்த தூதரை உம்மிடத்தில் எப்படி அனுப்பியிருக்கின்றோம் என்றால், ஃபிரௌனிடத்தில் அனுப்பப்பட்ட தூதரை போன்றவராக இருக்கிறார், அதாவது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆகவே திருக்குர்ஆனிலும் உம்மை போன்று என்று கூறப்பட்டதன் பொருள், அந்த பழைய ஏற்பாட்டில் உம்மை போன்று என்று கூறப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் கமா என்ற சொல் அதற்காக அரபியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒத்தவராக இருந்தார்கள். இந்த ஒற்றுமை அடுத்தும் தொடர்கிறது. திருக்குர்ஆனில் மேற்கொண்டு வருவது என்னவென்றால், முஹம்மதிய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை ஒத்து இருக்கும் என்று வருகிறது. சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ் கூறும்போது, யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது, யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது அன்அம்த என்பது யூதர்களுக்கு வந்த நபிமார்களை குறிக்கும். யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இங்கு அன்அம்த அலைஹிம் என்பது யூதர்களுடைய நபியை குறிக்கின்றது. மக்தூப் அலைஹிம் என்பது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் ஆவார்கள். ஹதீஸில் வருகிறது, புகாரியில் நீங்கள் முந்தைய ஷரியத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை அப்படியே பின்பற்றுவீர்கள், அடிச்சுவிட்டு அப்படியே பின்பற்றுவீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது. ஒரு கையுடைய ஜான் இன்னொரு கையுடைய ஜான் ஒத்திருப்பது போன்று, ஒரு கை இன்னொரு கை ஒத்திருப்பது போன்று ஒத்திருப்பீர்கள். ஹதீஸில் வருகிறது, அவர்களும் ஏதாவது தீய வேலை செய்தால் நீங்களும் அவ்வாறு செய்வீர்கள். சாபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மக்கள் யார் என்று கேட்டபோது, அந்த மக்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் என்று கூறினார்கள். அதாவது இஸ்லாமிய உம்மத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை போன்றதாக உள்ளது என்று கூறிவிட்டார். நபியோடு ஒத்திருக்கிறார், உம்மத்தை போன்று இருக்கும். நபிக்கு பிறகு கலிஃபாக்களும் அவ்வாறே இருப்பார்கள், அதே போன்று ஒத்து இருப்பார்கள். திருக்குர்ஆனில் வாதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வாமிலு ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களிடத்தில் வாக்குறுதி அளித்துள்ளான், அவர்களிடத்தில் ஹிலாஃபத்தை ஏற்படுத்துவான். எப்படி என்றால், அவர்களுக்கு முன்னிருந்த மக்களிடத்தில் ஏற்படுத்தியது போன்று. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் கமா என்ற சொல் அரபியில் இங்கும் வந்திருக்கின்றது. கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா என்று
ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரும்போது வந்துள்ளதோ, அதே போன்று கலீஃபாக்களுடைய ஒற்றுமை பற்றி வரும்போது கமஸ் தஹலஃப் அல்லதீன மின் கப்லிஹிம் என்று வந்துள்ளது. இதிலிருந்து நிரூபணமாவது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வருகின்ற கலீஃபாக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த கலீஃபாக்களை ஒத்திருப்பார்கள். இது நீண்ட விஷயமாகும். இறுதியில் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறுதியில் ஒரு மசீஹ் வந்தார். அதே போன்று இந்த உம்மத்திலும் ஒரு மசீஹ் வர வேண்டியது இருந்தது. எப்பொழுது வர வேண்டியது இருந்தது என்றால், எப்பொழுது ஒற்றுமை, அதாவது காலம் ஒன்றாகும் போது தான் ஒற்றுமை ஒன்றாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவருடைய கடைசி கலீஃபா இயேசு கிறிஸ்து, அவர் 14ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வந்தார். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 1300 ஆண்டுகள் கழிந்த பிறகு வந்தார். அதே போன்று இந்த உம்மத்தில் வரக்கூடிய கலீஃபா, இறுதி கலீஃபா, அவர் 14ஆவது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வர வேண்டியதுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த இருவருக்கும் ஒற்றுமை உள்ளது, இரண்டு மசீஹுக்கும். ஹஸ்ரத் மசீஹ் மோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல ஒற்றுமைகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள். திருக்குறானில் கூறப்பட்டுள்ள இந்த ஒற்றுமைகள், இதனுடைய நோக்கம்தான் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன, அல்லாஹ் என்ன நிரூபிக்க விரும்புகிறான் என்றால், யூதர்களும் தவறிழைத்தார்கள். பைபிளில் எலியாஸ் நபி வானத்திற்கு சென்று விட்டார் என்று நம்பினார்கள். மலாக்கி நபியுடைய வேதத்தில் இறுதி காலத்தில் இலியாஸ் நபி வானத்திலிருந்து வருவார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் முன்னறிவிக்கப்பட்ட மசீஹ் என்று அறிவித்த போது யூதர்கள், எலியாஸ் வர வேண்டியதுள்ளது, அவர் இன்னும் வரவில்லை, நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டார்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம், அதாவது இந்த யஹ்யா இலியாஸ் என்று கூறினார்கள். அதாவது அந்த காலத்தில் யஹ்யா தோன்றி இருந்தார். இந்த யஹ்யா தான் இலியாஸ் ஆவார், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் பரவாயில்லை என்று கூறினார். அதாவது வானத்திலிருந்து வர வேண்டியதிலிருந்து எழுதப்பட்டு, அதாவது வானத்திலிருந்து வர வேண்டும் என்று மக்கள் கூறிய போது வானத்தில் வரமாட்டார் இவர்தான் என்று ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இந்த காலத்தில் இதே தவறு முஸ்லிம்கள் இழைத்துள்ளார்கள். அதாவது ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கிறார், வானத்தில் இறங்கி வருவார் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். திருக்குரானில் கூறியுள்ளபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து தோன்றவில்லை. நீங்கள் உலகில் எவரோடு ஒற்றுமை கூறப்பட்டுள்ளதோ ரெண்டு பேரும் அந்த ஒற்றுமையில் ஒரே போன்று இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒற்றுமை பொருந்தும். அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் தோன்றுவார் என்பது இதன் பொருள் கிடையாது. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல இடங்களில் இதை கூறியிருக்கிறார்கள். 16 ஒற்றுமைகளை தஸ்கிரத்து ஷஹாதத்தை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது போல் இந்த காலத்துடைய மசீகும் 14ஆம் நூற்றாண்டில் தான் வர வேண்டியது இருந்தது. அது நான் தான் என்று அன்னார் அறிவித்தார்கள். அப்பொழுது இமாம் மஹ்தி மசீஹ் மவ்ஊத் என்று யாரும் வாதிக்கவில்லை. பனி இஸ்ராயலுடைய ஆட்சி அதிகாரம் முடிந்த பிறகு வந்தார். மற்ற பிற சமுதாயத்தை அரசர்கள் பனி இஸ்ராயலை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இன்றும் பாருங்கள், முன்பு ரோமானிய அரசர் யூதர்கள் மீது ஆட்சி செய்தார். இப்போது முஸ்லிம்கள் மீது வேறு அரசர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பல
ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் பல ஒற்றுமைகளை கூறினார்கள். ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தபோது பல வழக்குகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டன. கொலை குற்றமும் சுமத்தப்பட்டது, யூதர்கள் சுமத்தினார்கள். அதே போன்று என் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது என்று ஹஜ்ரத் மசீமோது அலி இஸ்லாம் கூறினார்கள். இந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அதில் மரணமடையவில்லை, அதில் ஏற்றப்பட்டார். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை சாராதவனாக இருந்திருந்தால் நானும் சிலுவையில் ஏற்றப்பட்டிருப்பேன் என்று கூறினார்கள். எனக்கு எதிராக கொலைப்பழி சுமத்தினார்கள், எந்த ஒரு வாய்ப்பையும் விடவில்லை, நானும் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயருடன் என் பெயர் அதே போன்று இல்லாதிருந்தால் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன் என்று கூறினார்கள். மூசா அலி இஸ்லாமுடைய சமுதாயத்திற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயத்திற்கும் இந்த அளவு ஒற்றுமை உள்ளது. இதே ஒற்றுமையின் அடிப்படையில் என் பொறுப்பில் நான் சிலுவையை முறிப்பது என் பொறுப்பாக இருந்தது. இப்பொழுது இந்த காலத்தில் கிறிஸ்தவ ஆட்சி உள்ளது. அன்றை பாலுங்கள் இப்பொழுது, அதாவது எந்த காலத்தில் ஹஜ்ரத் மசீமோது அலி இஸ்லாம் அவர்கள் தோன்ற வேண்டியது இருந்ததோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களோ, யக்ஸிரு சலீப, அவர் சிலுவையை முறிப்பார் என்று கூறப்பட்டது போல் அன்னார் சிலுவையை முறித்தார்கள். அவர்களுடைய கிறிஸ்தவ சான்றுகளை, திருக்காலை சான்றுகளை கொண்டு முறித்தார்கள். இது ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து இஸ்லாமுடைய உண்மைக்கான சான்றாகும். இதை அன்னார் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நான் இப்போது அந்த 16 ஒற்றுமைகளையும் எடுத்து வைக்க முடியாது, சில ஒற்றுமைகளை மட்டும் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தேன். ஹஜ்ரத் மசீமோது அலை இஸ்லாம் அவர்கள் அனைத்து விஷயங்களையும் எடுத்து கூறினார்கள். இந்த அனைத்து சாட்சிகளும் அற்புதங்களும் மகத்துவமான அடையாளங்கள் இருந்த பிறகும் மௌலவிகள் என்னை பொய்ப்படுத்துகிறார்கள். கைரில் மக்தூபி அலைஹிம் என்ற முன்னறிவிப்பு நிறைவேற இருந்தது. இந்த எதிர்ப்பினுடைய ஆணிவேர் அறிவீனமாகும். மௌலவிகள் என்ன விரும்புகிறார்கள் என்றால், அவர்களிடத்தில் உள்ளவை எல்லாம் மசீமோதிடம் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவ்வாறாக அதாவது அவர்கள் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறார்களோ வெளிப்படையாக அதேபோல் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எந்த ஒரு நபி தொடர்பாகவும் அவ்வாறு இந்த வரவில்லை. உம்மை போன்ற ஒரு நபி தோன்றுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. இன்றும் கூட யூதர்கள் அந்த நபி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவன் முன்னறிவிப்பு செய்யும் போது அதில் ஒரு எல்லா விஷயமும் தெளிவாக இருக்காது. சிலர் அதன் காரணமாக தடுமாற்றம் அடைவார்கள். பலவீனமான ஈமான் கொண்டவர்கள் எவர்கள் முன்னறிப்பை உண்மையாக புரிகிறார்களோ, அகப்பார்வை வைத்திருக்கிறார்களோ, அதனுடைய கட்டளைகள் என்னென்ன விஷயங்கள் மறைவாக வைக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கிறார்களோ, அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் கூறினார்கள், இந்த அனைத்து ஒற்றுமைகளும் முதல் மசீஹுக்கும் எனக்கும் ஒற்றுமை இருந்தது, அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான். ஆர்வமுள்ளவர்கள் தஸ்கரத்து ஷாதத்தேன் என்ற நூலை படிக்க வேண்டும். பராகின் அஹமதியா தொகுதி 5 பல ஒற்றுமைகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இதுதான் அந்த ஒற்றுமைகளாகும். பங்களாதேஷிலிருந்து ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப் அவர்கள் டெலிஃபோனில் இருக்கிறார். அவருடைய கேள்வியை நம்ம கேட்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரிஃபு ஜமான் சாஹிப். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். என் கேள்வி என்னவென்றால், ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத் இஸ்லாமுடைய நூலான பராயின் அஹமதியா தொகுதி 5 இஸ்லாம் ஒரு முழுமையான ஷரியத் என்று கூறினார்கள். அதற்கான சான்றுதான் என்ன? ஜஸாக்கல்லா. தாரிக் அஹமத் சாஹிபிடம் இந்த கேள்விக்கான பதிலை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்முல்லா தஆலா அஹ்ஸனல் ஜஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம் என்று கூறியுள்ளார்கள். மேலும் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை மிகவும் உண்மையானதாக கூறியிருக்கின்றார்கள். இதற்கான சான்று என்ன என்பதை பற்றி ஆரிஃப் ஸமான் அவர்களுடைய கேள்வியாகும். உண்மையில் நாம் திருக்குர்ஆனை நன்றாக படிக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அதாவது அல்லாஹே கூறியிருக்கின்றான், இன்று நான் உங்களுக்கு இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக முழுமைப்படுத்தியுள்ளேன், மேலும் என்னுடைய அருட்கொடை உங்கள் மீது முழுமைப்படுத்தியுள்ளேன். உங்களுக்கு நான் இஸ்லாத்தை மார்க்கமாக தேர்ந்தெடுத்துள்ளேன், விரும்பியுள்ளேன். இதே போன்று நாம் திருக்குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லாஹ் இதையும் கூறியிருக்கின்றான், ஃபீஹா குத்துபுன் கையிமா. திருக்குர்ஆனில் நிலைத்திருக்கக்கூடிய கட்டளைகள் இருக்கின்றன, மனிதனுடைய வாழ்வின் பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அதில் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான். இது மட்டும் கிடையாது, திருக்குர்ஆனை பாதுகாப்பேன் என்றும் அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான். இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று கூறியிருக்கின்றான். இதில் நிலைத்திருக்கக்கூடிய கட்டளைகள் இருக்கின்றன. கியாமத் நாள் வரை மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய போதனைகள் இது இருக்கின்றன. எனவே இதை பாதுகாப்பேன் என்ற பொறுப்பையும் அல்லாஹ் தானே ஏற்றியுள்ளான். ஆக நாம் திருக்குர்ஆன் ஓதும்போது நமக்கு தெரிய வரும், எந்த விஷயத்தையும் திருக்குர்ஆன் விட்டு வைக்கவில்லை. நல்லொழுக்கம் பற்றி இதில் இருக்கின்றது, அரசியல் பற்றி இருக்கின்றது, சமூக வாழ்வு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, வீட்டு வாழ்வு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, அது சம்பந்தமான போதனைகள் இருக்கின்றன. ஆன்மீக அடிப்படையில் இருக்கட்டும், நம்முடைய தரத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது இருக்கின்றது, சர்வதேச தொடர்புகளை எப்படி உறுதிப்படுத்துவது என்பதை பற்றி இதில் வழிகாட்டல் இருக்கின்றன. இதே போன்று வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் மனிதனை வழிநடத்துவதற்காக தேவையான எல்லா போதனைகளையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் வழங்கியிருக்கின்றான். அது இஸ்லாத்தின் முழுமையான மறையாகும். மறுபுறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி நமக்கு முன் இருக்கின்றது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அதாவது உமக்கு அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்தில் ஒரு மிக மேலான முன்மாதிரி இருக்கின்றது, அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. மேலும் கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற விரும்பினால், அல்லாஹ்வின் நேசத்தை பெற விரும்பினால் இந்த தூதர், அதாவது ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். ஆக இது திருக்குர்ஆன் நேர்வழியின் ஒரு தலையூற்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தும் தலையூற்றாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற ஹதீஸ் அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்றது. இதற்கேற்ப மனிதன் தன்னுடைய வாழ்வை கழிக்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை பெற்று விடுகின்றான். எனவே தான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் திருக்குர்ஆன் இதன் போதனைகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய தோற்றுநராக இருக்கின்றார்கள், தூதராக இருக்கின்றார்கள். இதற்கேற்ப ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை கழிக்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை பெற்று விடுகின்றான். எனவே தான் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை முழுமையான மார்க்கம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஜஸாக்முல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே, இன்னொரு டெலிஃபோன் காலர் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து குறைஷி அப்துல் ஹக்கீம் சாப் இப்பொழுது நம்முடன் டெலிஃபோன் லைனில் இணைந்திருக்கின்றார். வாருங்கள், அவருடைய கேள்வி கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குறைஷி அப்துல் ஹக்கீம் சாப். வலைக்கும் அஸ்ஸலாம். என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், பராயின் அஹ்மதியா பாகம் 5 மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் சில கவிதை இல்ஹாம்களை கூறியிருக்கின்றார்கள். மாரமைத்த இஸ்ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா திருக்குர்ஆனுடைய வசனமாக இருக்கின்றது. பானி ஜமாத் அஹ்மதியாவின் தோற்றுனர் குறிப்பாக தஜ்ஜால் குழப்பம்காக ஜங்கே முகத்தஸ் செய்திருக்கின்றார்கள். அந்த ஆன்மீக போர்களை இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய 2வது பதர் யுத்தம் என்று நம்ம சொல்லலாமா? ஜஸாக்குமுல்லாஹ். மத்பூர்போலான முகமது முனீர் அஹமத் ஹாதிம் சாப் அவர்கள் இந்த கேள்விக்கான பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இவருடைய கேள்வி என்னவென்றால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக ஒரு முன்னறிவிப்பு இருந்தது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், மாரமைத்த இஸ்ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரம்மா. இது ஒரு முன்னறிவிப்பாக இருந்தது. பத்ர் வெற்றி இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. இந்த காலத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொண்டுகள் இருக்கின்றன, அறிவு ரீதியான தொண்டுகள் இருக்கின்றன, பல்வேறு தொண்டுகள் இருக்கின்றன. அதன் விளைவாக ஜங்கே முக்கத்தஸ் என்ற அந்த விவாதம் நடந்தது. இன்னும் பல அடையாளங்களை எல்லாம் காட்டிருக்கின்றான். இந்த எல்லாத்தையும் இந்த காலத்தின் இரண்டாவது பத்ர் யுத்தம் என்று சொல்லலாமா? பத்ர் யுத்தம் என்று நாம் சொல்லலாம், இரண்டாவது பத்ர் யுத்தம் என்று. இதான் அவருடைய கேள்வி. ஜஸாக்குமுல்லா. இந்த இல்ஹாம் இருக்கின்றது, மா ரமைத்த இஸ்ரமைத்த வலா கின்னல்லாஹ ரமா, திருக்குர்ஆன் வசனம். இது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாமாக வழங்கப்பட்டது. திருக்குர்ஆனின் ஒரு வசனமே வழங்கப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் அந்த வசனத்தை கூறியிருக்கின்றான். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாமாகவும் இறக்கியிருக்கின்றான். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியதென்றால், பத்ர் யுத்தம் சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் மிகவும் வலுவிழந்த நிலையில் இருந்தார்கள். ஆற்றலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது எந்த ஒரு ஒப்பீடுமே கிடையாது. முஸ்லிம்கள் கண்டிப்பாக தோற்று போயிடுவார் என்று தெரிந்தது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது, இரண்டு படையும் பார்க்கும் பொழுது. ஆனால் அல்லாஹுடைய இருந்து அந்த உதவி ஆதரவின் மிக பெரும் சூறாவளி வந்தது. அந்த ஒரு சூறாவளி வீசிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கையில் சில கூழாங்கற்களை எடுத்து வீசினார்கள். அது காற்றின் திசையை நோக்கி எதிரிகளுடைய முகங்களை நோக்கி பட்டது. அல்லாஹ் அப்பொழுது இவ்வாறு இல்ஹாம் வழங்கினான் திருக்குர்ஆனில், மாரமைத்த இஸ்ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. அதாவது இந்த கூழாங்கற்களை நீர் எறியவில்லை, மாறாக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீர் எறியவில்லை, மாறாக நாமே எறிந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செயலை அல்லாஹுடைய செயல் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றவராக இருக்கின்றார்கள். சூரா ஜும்மாவில் இருக்கின்றது, வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்திலும் தோன்றுவார்கள், அவர்களுடைய வருகை இருக்கும். அந்த வருகையில் ஆரம்ப காலத்தில் அன்னார் செய்த அதே பணிகளை செய்வார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையாகவே இருக்கின்றது. இது திருக்குர்ஆனில் மட்டும் கிடையாது, முன் சென்ற சான்றோர்களும் சுன்னி முஸ்லிம்களிலும் சரி, ஷியா முஸ்லிம்களிலும் சரி இதை கூறியிருக்கின்றார்கள். வரக்கூடிய இமாம் மஹதி கூறுவார், ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். என்னிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்புகளின் ஒளி தென்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆங்காங்கே எழுதியிருக்கின்றார்கள், என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய இந்த அடையாளங்கள், இந்த சிறப்புகள், மேன்மைகள் திருக்குர்ஆனின் இந்த விளக்கத்தின் மிகவும் வினோதமான விந்தைக்குரிய அந்த மலைக்க செய்யக்கூடிய அந்த விளக்கங்கள் இருக்கின்றனவே. இது என் சார்பாக கிடையாது, இது அனைத்தும் ஹஸ்ரத் மக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமாலாக வந்திருக்கின்றது. நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தியாக, சமுதாயத்தை சேர்ந்தவராக இல்லாமல் இருந்திருந்தால், அன்னார் மீது ஈமான் கொள்ளாமல் இருந்திருந்தால், என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய இந்த அடையாளங்கள், மேலும் திருக்குர்ஆனின் இந்த விளக்க உரைகள் வெளிப்படுகின்றனவே, இது ஒருபோதும் வந்திருக்காது. மாரமைத்த இஸ்ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா என்ற அந்த இல்ஹாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்தது. அது உண்மையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர் என்ற வகையில் அன்னாரை முழுமையாக பின்பற்றியதன் அடிப்படையில் கிடைத்தது. இறைவனுடைய சந்நிதியில் இந்த செய்தி பறந்தது. இந்த காலத்தில் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒருவர் வருவார். இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர் யார் என்று கேட்கப்பட்டது. ஒருவர் கூறினார், இந்த குரல் கேட்டது, ஹாஸா ரஜுலுன் யுஹிப்பு ரசூலல்லாஹ். இந்த நபர் ஹஸரத் மிர்ஸா குலாம் அஹ்மத் காதியானி இஸ்லாம் அவர்கள்
ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்த முறையில் நேசிக்கக்கூடியவர் ஆவார். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், இறைவன் தரப்பிலிருந்து யாருக்கு அந்த தொண்டு வர வேண்டுமோ அல்லாஹ் என்னிடம் ஒப்படைக்க விரும்புகின்றான். அதனுடைய முதல் நிபந்தனை என்னவென்றால், எப்படிப்பட்ட நபர் இதற்கு உரியவர் என்றால் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த நேசம் கொண்டவராக இருக்க வேண்டும், அளவு கடந்த அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனையாகும். அதே இல்ஹாம்கள் எது அல்லாஹுடைய மிக உச்சமான நெருக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்தன. இந்த ஹதீஸுகள், இது ஹதீஸ குத்ஸியிலும் வருகின்றது. ஒரு அடியார் நஃபில்கள் மூலமாக அல்லாஹுக்கு அருகில் தன்னை கொண்டு செல்ல வேண்டும் போது அல்லாஹ் அவருடைய கால்களாக ஆகிவிடுகின்றான், அவருடைய கைகளாக ஆகிவிடுகின்றான், அவருடைய காதுகளாக ஆகிவிடுகின்றான், அவர் நடக்கக்கூடிய கால்களாகி விடுகின்றான். ஆக படித்தரமாக இந்த காலத்தில் ஹஜரத் அக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவது அன்பு வடிவத்தில் கிடைத்திருக்கின்றது. மேலும் அளவு கடந்த முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மூழ்கி விட்டார்கள். மேலும் அந்த எல்லா சிறப்புகளும் அன்னார் மூலமாகவும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அது ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினான். பார்த்துக்கொள்ளுங்கள், ஹுசூர் அவர்களுடைய விவாதங்கள் நடந்திருக்கின்றன. அப்துல்லா ஆசமுடைய விவாதத்தை பற்றியும் அநேகமாக கூறினார்கள். இதே போன்று இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, அன்னாருடைய நூல்கள் இருக்கின்றன, படித்துக்கொள்ளுங்கள். வரியில் எப்படி ஒவ்வொரு வரியிலும் அல்லாஹுடைய உதவியாக இருப்பதாக தெரிகின்றது. அல்லாஹுடைய அந்த சிறப்பான அந்த கதிர்கள் வெளிப்படுவது தென்படுகின்றது, பொலிவாக தென்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தம்மை மாய்த்து கொண்டதன் காரணமாக மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தரம் கிடைத்தது. பத்ர் யுத்தம் மற்றும் ஃபுர்கான், அதாவது உண்மைக்கும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய போர் நடந்தது. மாரமைத்து சிரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரஹ்மான் என்ற இல்ஹாம் வந்தது. அதே போன்ற ஃபுர்கான் ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலும் பல ஃபுர்கான்கள், அதாவது உண்மையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கின்றன. ஹஜரத் நபிகள் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களை படிக்க வேண்டும், அதை படித்து பார்க்க வேண்டும். அதில் என்னென்ன ஆன்மீக கருவூலங்கள் அதில் புதைந்து கிடக்கின்றன என்று பார்க்க வேண்டும். நாமும் நம்முடைய அடுத்த சந்ததிகளும் அவற்றை படிக்கும் பொழுது இந்த இல்ஹாம்களுடைய வெளிச்சம் ஒளிகள் நம் மீது வெளிப்பட ஆரம்பித்துவிடும். ஜஸாக்குமுல்லாஹு தஆலா ஹஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னோக்கி எடுத்து சென்றவாறு என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா கே தாரிக் அஹமத் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு உம்மத்தி நபியுடைய வருகை பற்றி சூரா ஃபாத்திஹாவில் என்ன துஆ கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது, இதை பற்றி சற்று விளக்கமளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹஸனல் ஜஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுநர் ஹஸரத் மிர்ஸா குலாம் அஹமத் சாஹிப் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்தி நபியாக இருப்பதற்கான வாதம் புரிந்துள்ளார்கள், அறிவிப்பு செய்துள்ளார்கள். அதாவது அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான முறையில் பின்பற்றியதன் காரணமாக, அன்னாரை கட்டுப்பட்டதன் காரணமாக, அன்னாருடைய அடிமைத்துவத்தில் அன்னாருடைய ஊழியராக அன்னார் தம்மை அல்லாஹ் நபித்துவ பதவியில் அமர்த்திருப்பதாக குறிக்கின்றார்கள். காரமதிகள் குறிக்கின்றார்கள், நபி என்பதால் ஷரியத்தை கொண்டு வர வேண்டும். அஹ்மதியா ஜமாத் தோற்றுனர் ஹஜரத் மிர்ஸா குலாம் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிக்கின்றார்கள், ஷரியத்தை கொண்டு வருவோர் மட்டும் கிடையாது, நபி கிடையாது. மாறாக அல்லாஹ் யாருடன் தான் உரையாடுகின்றானோ, வஹி இல்ஹாம் மூலமாக யாருக்கு தன்னுடைய அருட்களை வழங்குகின்றானோ, மேலும் மறைவான விஷயங்களை மற்றவர்களை காட்டிலும் மிக அதிகமாக இவருக்கு வெளிப்படுத்துகின்றானோ அவர் நபியாக இருக்கின்றார். இந்த விளக்கத்தை ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுடைய இலக்கணமாக இருக்கின்றார்கள் திருக்குர்ஆனுடைய வசனத்தின் ஒளியிலேயே. பிறகு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த கைர் அஹ்மதி மக்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அவரே இமாம் மஹதியாகவும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹாக இருப்பார்கள், நபியாக இருப்பார் என்று இருக்கின்றார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நபி ஷரியத்தை கொண்டு வருவர் என்றால் கைர் அஹ்மதி மக்களுடைய கொள்கைப்படி அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட தான் அதற்கு உரியவர்களாக ஆக முடியாது. ஏனென்றால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த புதிய ஷரியத்தை எதுவும் கொண்டு வந்தார்களா, இல்லை நவுசுபில்லா திருக்குரானை அவர்கள் ரத்து செய்து விடுவார்களா, அல்லது திருக்குரானுடைய கட்டளைகள் ஏதாவது மாற்றம் செய்து விடுவார்களா, இதுவே கொண்டு வருவார்களா புதிய ஷரியத்தை? ஆக கைர் அஹ்மதிகள் கூறுகின்றார்களே, நபி என்றால் ஷரியத்தை கொண்டு வர வேண்டியவராக இருப்பார் என்றால் அது பொருத்தமாகாது, அவர்களுடைய கொள்கையின் படியிலே இது அடிபட்டு போகின்றது.
பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனின் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றான். எவர் உம்மத்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கின்றாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் வஹி மற்றும் இல்ஹாமை வழங்குகின்றான். அவருடன் அல்லாஹ் உரையாடுகின்றான். அவரோடு உரையாடுவதற்கான அந்த கண்ணியத்தை வழங்குகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இதற்காகவே சூரா அல் ஃபாத்திஹாவில் உம்மத்திகளுக்கு இந்த துஆ கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு தீனார் மற்றும் திர்ஹம் பெற வேண்டும் துஆ கற்றுக் கொடுக்கவில்லை. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் முன்அம் அலைஹி, அதாவது அருட்கொடை வழங்க பெற்றவர்களின் அந்த குழுவில் இறங்க வேண்டும். இப்படி அல்லாஹ் முன் சென்ற மக்கள் மீது தன்னுடைய வஹி மற்றும் இல்ஹாமை இறக்கினானோ, அதே போன்று நம்மிடம் அந்த இறைவனோடு உரையாட பெறக்கூடிய, இறைவன் தமிழோடு உரையாட பெறக்கூடிய அந்த கண்ணியத்தை பெறும் மக்கள் பிறக்க வேண்டும். இந்த துஆ சூரா ஃபாத்திஹா கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு முஸ்லிமுக்கு வழிகாட்டல் பட்டுள்ளது. நீங்கள் ஒரு நாளில் தொழக்கூடிய அந்த 5 ஃபர்ல் தொழுகைகளிலும் முறையாக ஒவ்வொரு ரக்அத்திலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கண்டிப்பாக ஓத வேண்டும், இந்த துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துள்ளான். சில மக்கள் கூறுகின்றார்கள், இந்த ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் என்ற அந்த துஆ கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் நம்முடைய ஈமானில் உறுதி பெற வேண்டும், நாம் நற்செயல்கள் செய்ய வேண்டும், கல்வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அல்லது அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய அந்த செயல் செய்ய வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த எல்லா விஷயம் முழுமையான இறைஞானத்தை பெற்ற பிறகுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது. முழுமையான இறைஞானம், இறைவனை பற்றிய முழுமையான ஞானத்தை பெறுவதற்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வஹி மற்றும் இல்ஹாமின் தேவை இருக்கின்றது. ஒரு நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹ் இருக்கின்றான், அவனுடைய இருப்பை பற்றி அறிந்து கொள்கின்றார், அவனுடைய பண்புகளை பற்றி ஆய்வு செய்கின்றார், அல்லாஹுடைய ஆற்றல்களை புரிந்து கொள்கின்றார், அவனுடைய அருட்கொடைகளை, அவனுடைய அந்த அருள்களை புரிந்து கொள்கின்றார். பிறகு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுகின்றார். இந்த ஈமான், அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய அந்த ஈமான் எப்பொழுது ஹக்குல் யகீனாக மாறுகின்றது என்றால், உறுதியான நம்பிக்கையாக எப்பொழுது மாறுகிறது என்றால், அல்லாஹ் வஹி மற்றும் இல்ஹாம் மூலமாக அவருக்கு வலு சேர்க்கின்றான். மேலும் அந்த நம்பிக்கை கொண்டவருக்கு முழுமையான புரிதல் மற்றும் உறுதியான நம்பிக்கை எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், அல்லாஹ் இந்த விஷயம் மறைவானவற்றை அல்லாஹ் அவருக்கு வெளிப்படுத்துகின்றான். அப்பொழுது அவருக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்படுகின்றது. ஆக இறை ஞானத்தில் அறிகின்றார். மேலும் வஹி மற்றும் இல்ஹாம் மூலமாக அல்லாஹ் பெற்ற முழுமையான ஞானம் அவருக்கு தெரியவிருக்கின்றது. இந்த முழுமையான இறைஞானத்திற்கு பிறகுதான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் கூறுகிறார்கள், இறைவன் மீதான அந்த அச்சம் மற்றும் அவன் மீதான நேசம் மனிதனுடைய உள்ளத்தில் மிக அதிகமாக உயர்கின்றது. அழகான உதாரணத்தில் கூறியிருக்கின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு காட்டில் இருக்கின்றான், முழுமையாக இருள் இருக்கின்றது, அவனுக்கு முன்னால் ஒரு சிங்கம் நிற்கின்றது, சிங்கத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. உனக்கு முன்னால் ஆடு நிற்கிறது என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் எந்த ஒரு பயமும் இருக்காது, அந்த சிங்கத்தை நினைத்த பயம் இருக்காது. ஏனென்றால் அந்த சிங்கத்தை பற்றி அவனுக்கு தெரியவே இல்லையே, புரிதலே இல்லையே. ஒரு இரவில் ஒரு வைரம் கிடைக்கின்றது காட்டில், ஆனால் அதை பற்றி தெரியாத போது அதன் மீதான அன்பு இருக்காது, அதை விரும்ப மாட்டான் மனிதன். ஆக ஒரு விஷயத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும், இறை ஞானம் ஏற்படும் பொழுது தான் அச்சமோ அல்லது அன்போ ஏற்பட முடியும். இங்கு உம்மத்திகளுக்கு என்ன துஆ கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், அல்லாஹ் யாருடன் உரையாடுகின்றானோ, யாருக்கு ஷர்ஃப் வழங்குகின்றானோ, கஷ்ஃப் வழங்குகின்றானோ அவர்களை பற்றி கூறுகின்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இந்த துஆவை நாம் பார்க்கும் பொழுது, சுருக்கரான ஓதும் பொழுது நமக்கு சூரா நிசாவுடைய 70வது வசனம் கிடைக்கின்றது. அதற்கு முன்னுள்ள வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வல ஹதைனாஹு சிராத்தன் முஸ்தகீம். அங்கும் சிராத்தை முஸ்தகீமை பற்றி கூறப்படுகின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், வமயுத்தி அல்லாஹ வர் ரசூல ஃபவுலாய்க மஅல்லஸீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸ்ன உலாய்க ரஃபீகா. அதாவது யார் அல்லாஹை முழுமையாக பின்பற்றுகின்றார்களோ, இந்த தூதர், அதாவது ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக கட்டுப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு அருட்கொடை வழங்குவான். அது எந்த அருட்கொடைகள்? அவர் நபித்துவம் என்ற அருட்கொடை, சித்தீக்குகள் என்ற அருட்கொடை, ஸாலிஹ்கள் என்ற அருட்கொடை, ஷஹாதத் என்ற அந்த அருட்கொடை. ஆக அஹ்மதியா ஜமாத்துடைய விளக்கம் என்னவென்றால், இங்கு மஅல்லஸீன அன்அமல்லாஹு அலைஹிம் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு மஅ என்பது மின் என்ற பொருளில் வருகின்றது. அதாவது நபிமார்களை சேர்ந்தவர்களாக, சித்திகளை சேர்ந்தவர்களாக, ஷஹீதுகளை சேர்ந்தவர்களாக, மேலும் அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த மக்கள். கைரமதியுடன் சொல்கின்றார்கள் என்றால், இல்லை, இங்கு மஅ என்றால் மின் கிடையாது,
உடன் இருப்பார்கள் என்ற அர்த்தம். அதாவது நபிமார்களோடு இருப்பார்கள், சித்திக்குகளுடன் இருப்பார்கள், ஷஹீதுகளுடன் இருப்பார்கள், நற்செயல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், நற்செயல்கள் செய்யக்கூடிய மக்களுடன் இருப்பார்கள். ஆனால் தாம் இருக்க மாட்டார் என்று கூறுகின்றார்கள். மற்ற வசனங்களை நாம் ஓதும் பொழுது அல்லாஹ் கூறுகின்ற இந்த துஆ கற்றுக் கொடுத்துள்ளார், வத்தவஃபனா மஅல் அப்ரார். அல்லாஹ்வே, இதற்கான அர்த்தம் எங்கு ஒரு நல்ல மனிதர் இறக்கின்றாரோ அந்த நேரத்தில் என்னை மரணிக்க செய்துவிடு என்று இந்த துஆவுக்கு அர்த்தமா? கிடையாது. இது திருக்குரானுடைய துஆவுக்கு ஒரு கேலியான விளக்கமாகிவிடும். மா என்பது மின் என்று சொல்கிறது. அதாவது நல்ல மக்களை சேர்ந்தவர்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக என்று பொருள். நல்ல மக்களுடன் என்று கிடையாது. கைரமதிகளுடைய இந்த விளக்கத்தின் காரணமாக நிர்பந்தம் என்னவென்றால், இவர்கள் நினைக்கின்றார்கள் நபித்துவம் என்பது யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அதுக்காக தான் முயற்சி செய்கின்றார்கள். யாரும் நபி ஆகிவிடக்கூடாது என்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். நபித்துவம் என்பதை அருட்கொடை நிராகரித்துட்டார்கள். அதனால் என்ன ஆகின்றது? சூரா நிசாவுடைய வசனத்திற்குடைய 70 மற்ற வசனங்கள் இருக்கின்றது. அதையும் சித்திக்காக இருப்பது, ஷஹீதாக முடியாது, சாலிஹாக இருக்க முடியாது, நற்செயல் செய்யக்கூடாது இருக்க முடியாது என்று அதையும் நிராகரிக்கின்றார்கள். அதாவது முகமது சமுதாயத்தில் நபியை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக திருக்குரானுடைய வசனத்தில் இத்தனை சொல்லப்படக்கூடிய நாளையும் நிராகரிக்க வேண்டி வருகின்றது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த உம்மத் இப்படியாகிவிட்டதா? அவர்கள் நற்செயல் செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்களா? ஷஹீதாக மாட்டார்களா? சித்திக்காக இருக்க மாட்டார்களா? ஆக அவர்களுடைய அந்த விளக்க உரையின் காரணமாக திருக்குரானுக்கு மிகவும் கேலியான ஒரு வேடிக்கையான ஒரு தஃப்சீர் வந்து விடுகின்றது. தன்னுடைய இடத்தை விட்டு விலகி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், சூரா அன் நிசாவில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. நாம் சூரா ஃபாத்திஹாவிலும் துஆ கேட்கின்றோம். உம்மத்தே முஹம்மதியால் நபியும் வெளிப்படுவார்கள். மற்றபுறம் நாம் பார்க்கின்றோம் டாஸ்க் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹை முழுமையாக பின்பற்ற வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அதற்கான அருட்கொடை என்னவென்றால், நீங்கள் நபியாக முடியாது, ஆனால் நீங்கள் நபிமார்களுடன் என்ன பண்ணுவீர்கள்? நபிமார்களுடன் எண்ணப்படுவீர்கள். அதே போன்று சித்திக்குகளுடன் இருப்பீர்கள். அதாவது நபிமார்களுடன் இருப்பீர்கள், சித்திகளுடன் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் நபியாகவோ சித்திக்காகவோ ஆக முடியாது. ஷஹீதுகளுடன் இருப்பீர்கள், நற்செயல் புரியக்கூடிய மக்களுடன் இருப்பீர்கள், அவ்வளவுதான் என்று கூறப்படுகின்றது. ஆக முன் சென்ற நபிமார்களுடைய அந்த நெருக்கம் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மை எடுத்து கூறப்படுகின்றதா? நௌசுபில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மேன்மை குறைவு ஏற்படுகின்றதா? இவர்கள் கைரமதிகளுடைய விளைவு இப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர் முன் சென்ற நபிமார்களுடன் இருப்பாராம். அதாவது நூஹுடன் இருப்பார்கள், இப்ராஹிமுடன் இருப்பார்கள், யஹ்யாவுடன் இருப்பார்கள். இது எப்படி வேடிக்கையான விஷயமாக இருக்கின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வான அந்த கண்ணியத்திற்கு எதிரானதாக இருக்கின்றது, மேன்மைக்கு எதிராக இருக்கின்றது. இந்த விஷயத்திற்கு வலு செய்வதற்காக ஒரு ஹதீஸ் இப்பொழுது என்னுடைய சிந்தையில் வருகின்றது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மை மற்றும் அன்னாருடைய சிறப்பு, தனிச்சிறப்பை பற்றி, அவர்களுடைய ஆன்மீக ஆற்றலை பற்றி புரிதல் வழங்குகின்றது. அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றார்கள், அந்த உம்மத்தின் நபியாக என்னை ஆக்கி விடுவாயாக என்று. அப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் தரப்பிலிருந்து கூறப்படுகின்றது, இல்லை, அந்த உம்மத்தின் நபி அவர்களிடமிருந்தே இருப்பார். இந்த வசனம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜ குதுசியில் ஏற்ப இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு மகத்துவமான விஷயம் கூறப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பு நபியை தேடக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அன்னாரை பின்பற்றக்கூடியவர் நபித்துவத்தை பெறுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மையை எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹாத்தமு நபியின் என்னும் வசனத்தை நாம் ஓதும் பொழுது, அதை புரிவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நமக்கு தெரிய வருகின்றது, அல்லாஹ் எல்லா விதமான அருட்கொடைகளையும் சிறப்புகளையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நினைத்து கூறியிருக்கின்றான். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக கற்றுப்பட்டால் தான் ஒரு மனிதர் ஆன்மீக அருட்களிலிருந்து பலன் பெற முடியும், ஆன்மீக சிறப்புகளை பெற முடியும். இந்த விஷயங்களை புரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. நபித்துவ முஹம்மதிய உம்மத்தில் நபி வர முடியும். அது சம்பந்தமாக முன்னெடுப்புகள் இருக்கின்றன. வெறும் அல்லாஹ் முஹம்மதிய உம்மத்துக்கு வஹி மூலமாக வழங்கியிருக்கின்றான், இறைவனுடைய இல்ஹாம்களை வழங்கியிருக்கின்றான். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. இதன் தொடர்ச்சியாகவே என்னுடைய அடுத்த கேள்வி முனீர் அஹ்மத் காசிம் சாஹிப் அவர்களிடம். சில அறிவிலி முல்லாக்களின் பார்வையில் இறைவனிடம் உரையாடும் கதவு மூடப்பட்டு விட்டது. இந்த அருள் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்காது என்று சில அறிவிலி முல்லாக்கள் கூறுகிறார்கள். முகமதிய
ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள்? ஜஸாக்குமுல்லா. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய ஆலிம்களுக்கு, பாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஏதாவது இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய வேதமாகும். ஹதீஸை குறித்தும் இது பலவீனமானது, இது சஹி, மாற்று கருத்து வேறுபாடு முஸ்லீம்களிடம் காணப்படலாம். இஸ்லாமிய மார்க்க சட்டத்தை இயற்றியுடைய கூற்றிலும் கருத்து வேறுபாடு காணப்படலாம். ஆனால் அனைத்து சமுதாயங்களும் திருக்குரானை ஏற்றுக்கொண்டுள்ளது. திருக்குரானில் எந்த ஒரு வசனமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இறைவனிடம் உரையாடக்கூடிய கதவு மூடப்பட்டு விட்டதாக எங்கும் கூறப்படவில்லை. ஆனால் அதற்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இறைவனிடம் உரையாடக்கூடிய அந்த கதவு திறந்துள்ளது, தொடர்கிறது, கியாமத்து வரையிலும் திறந்துள்ளது என்ற வசனங்கள் காணப்படுகின்றன. திருக்குரான் முழுமையாகிவிட்டது, ஷரியத்து முழுமையாகிவிட்டது. ஷரியத்து தொடர்பாக புதிய ஷரியத்தை கொண்டு வரக்கூடிய ஏதாவது வகி என்றால் அது கிடையாது. ஷரியத்தை வரையறுக்கக்கூடிய ஷரியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இறை அறிவிப்புகள் தோன்றலாம். மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். ஷரியத்தை புரிந்து கொள்வது மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். அல்லாஹ் தான் புரிய வைக்க முடியும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரானுக்கு விளக்க உரை தம் நூல்களில் பல இடங்களில் விளக்குரை கொடுத்திருக்கிறார்கள். அது இறைவனுடைய அறிவிப்பின் மூலமாக தான் வழங்கினார்கள். திருக்குரானுக்கு விளக்கம் கொடுத்த விளக்குரை அளித்தவர்கள் பல சொந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள், அறிவற்ற விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். ஏனென்று அவர்களுக்கு இறை அறிவிப்பை பற்றி அவர்களுக்கு இறை அறிவிப்பு எனும் அருள் இல்லாமல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் திருக்குரானில் அல்லாஹ் பொய் கடவுள்களை பற்றி கூறும்போது அலம் யரவ், அவர்கள் பார்ப்பதில்லை, அன்னஹு லா யுகல்லிமுஹும், பொய் கடவுள்கள் பேசுவதில்லை, அதை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவதில்லை. பொய் கடவுள்கள் அவர்களை குறித்து அவர்கள் ஏன் பொய் கடவுள்கள் என்றால் அவர்கள் பேசுவதில்லை. நம்முடைய இறைவனாகிய அல்லாஹ்வும் பேச மாட்டான் என்று கூறுவோம் என்றால் பொய்க்கடவுளுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? அல்லாஹ் கூறுகின்ற உண்மையான கடவுள் பேசுவான் என்று. நம்முடைய திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் அல்லாஹ்விடமிருந்து ஒளியை பற்றி விளக்குரை எழுதும்போது இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக இந்த இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, சூரா ஹாமீம் சஜிதாவுடைய 31 வசனமாகும். இந்த ஆயத்தின் விளக்கவுரையில் பைசாவி விளக்கவுரையில் எழுதும்போது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது இறை அறிவிப்பு இறங்கும் என்று இந்த ஆயத்தில் வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் ஓதிக்காட்டிய வசனத்தில் நிச்சயமாக எங்களது இறைவன் அல்லாஹ் என்று கூறினார்களோ, அதில் உறுதியாக நின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வானவர்கள் இறங்குவார்கள். நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் என்று வகியை கொண்டு வருவார்கள். பைசாவி விளக்க உரையில் நம்பிக்கை கொண்டவர்கள் மீது இறை அறிவிப்பு இறங்கும் என்ற வாக்குறுதி உள்ளது. பிறகு இன்னொரு
ரஃபியுத் சூரா மோமினுடைய 16வது வசனத்தில் தஃப்சீர் ஹுசைன் இது பற்றி வருகிறது. தொகுதி 2 வருகிறது. அவன் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் ஜிப்ரீலை அனுப்பி வைக்கின்றான். தன் அடியார்கள் யாரை விரும்புகிறானோ அவர் மீது ஜிப்ரீலை அனுப்புகின்றான். அந்த காலத்து விரிவுரையாளர்கள் இறைவனுடைய இறை அறிவிப்பு எனும் மொழியில் இதை எழுதியிருக்கிறார்கள். புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெற்றுள்ளது. இமாம் மஹதி மசீமோத் வரும்போது அவர் மீதும் அல்லாஹ்வுடைய இறை அறிவிப்பு இறங்கும், அல்லாஹ்வுடைய வஹி இறங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. முஸ்லீமுடைய ஹதீஸ் வருகிறது. அல்லாஹு தஆலா இலா ஈசா இப்னு மரியம இன்னி அக்கது அக்ரஜத் மின் இபாதி லா யதானி லியாஹதின் கிதாலி. ஈசா இப்னு மரியமுக்கு அல்லாஹ் வஹி இறக்குவான். வஹி மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு துவாக்களை கற்றுக் கொடுப்பான். இந்த விஷயங்கள் என்ன கூறுகின்றன என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் சார்பாக வஹி இறங்கும். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், முந்தைய சமுதாயங்களுடைய பெண்களுக்கும் வஹி இறங்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வஹி இறங்கியது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வஹி இறங்கியது. ஹவாரிகளுக்கு வஹி இறங்கியது. பிறகு இந்த உம்மத்து அல்லாஹ்வுடைய வஹியுடைய கதவு மூடப்படும் அளவுக்கு பாக்கியமற்ற சமுதாயமாக ஆகிவிட்டதா என்று கேட்டிருக்கிறார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை குறித்து கூறியற்றை நான் அந்த கூற்றினை படித்து வாசித்து காட்டி என்ற பதிலை நான் நிறைவு செய்கின்றேன். ஹுசூர் அவர்கள் தமது ஒரு கவிதையில் கூறுகிறார்கள், இறைவனுடைய வஹி முடிந்து விட்டது என்று கூறுகிறீர்களே, கியாமத் வரையிலும் கட்டுக்கதைகளை மட்டுமே நம்பி இருப்பீர்களா? அந்த இறைவன் தான் விரும்பியவருடன் இப்பொழுதும் பேசுகின்றான். ஆனால் கூறுகிறார்கள், இது எவ்வாறான, அதாவது இறைவனுடைய வஹியை பற்றி கூறுகிறார்கள், இது எப்படிப்பட்ட சாவி என்றால் இதன் மூலமாக வானத்தின் கதவுகள் திறந்து விடுகின்றன. இது எப்படிப்பட்ட கண்ணாடி என்றால் அந்த இறைவனை காண முடியும். அசல் விஷயம் என்னவென்றால், மக்கள் இஸ்லாம் வெளிப்படையான தோற்றத்தை மட்டும் கொண்டிருக்கும் போது, சடங்கு சம்பிரதாயங்களால் இணைந்திருக்கும் போது, ஆயிரக்கணக்கான இருளின் திரைகள் கண்ணுக்கு முன்னால் வந்துவிடும் போது, அப்பொழுது அவர்கள் இறைவன் பேசுவான் என்பதை மறுக்க நேருகின்றது. எவர் வஹியை மறுப்பாரோ, வஹி வராது என்று கூறுகிறார், அவர் இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் உள்ளங்கள் இறந்து போய்விட்டதன் காரணமாக இவர்களுக்கு அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்வதில்லை. பரையின் அஹமதியா, இது ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியிருக்கிறார்கள், இந்த உம்மத்திலும் திருக்குரானுக்கு பிறகும் இறைவனுடைய வஹியும் இறை அறிவிப்பும் இறங்கும். இந்த ஷரியத்தின் ரகசியத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக முழுமையான ஷரியத்தாக திருக்குரான் இறங்கிவிட்டது. வேறொரு புதிய ஷரியத் வர முடியாது. புதிய ஷரியத்தை கொண்டு வருகின்ற நபியும் வர முடியாது. அல்லாஹ்விடம் நாம் என்ன துவா செய்கிறோம் என்றால், வழி தவறிய மக்களுக்கு
அல்லாவின் சார்பாக தோன்றிய மசீஹ் மோதையும் இவனுடைய ஒளியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜசாக்குமுல்லா. என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால், அகமதியத்தின் எதிரிகள் 30 தஜ்ஜால்கள் உருவார்கள் என்று ஹதீஸ் எழுதியுள்ளது என்று கூறுகிறார்கள். மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த இட்டுக்கட்டுக்கு என்ன பதிலளித்துள்ளார்கள்? இதை பற்றி சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன், நேரத்தை நன்மை கருத்தில் கொண்டு. ஜசாக்குமுல்லா தால் அசல் ஜஸா. முதல் விஷயம், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பரஹ்னாம்தியா பாகம் 5 மிகவும் வருத்தத்துடன் இதை தெரிவித்திருக்கின்றார்கள். 14ஆம் நூற்றாண்டிலும் 22 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. பிறகும் கூட இந்த மக்கள் ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் 30 தஜ்ஜால்கள் பொய்யானது தஜ்ஜால் ஒருவர் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் குறிக்கின்றார்கள், நான் வாதம் புரிந்த போது அப்பொழுது குழந்தை வயிற்றில் இருந்த குழந்தையும் இப்பொழுது இளைஞனாகிவிட்டது. அப்பொழுதும் இந்த அடையாளங்களை பார்த்து, இந்த முன்னறிப்பை பார்த்து, வெளிப்படுவதை பார்த்து கூட இந்த மக்களுக்கு நன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு நல்வாய்ப்பு கிடைப்பதில்லை. 30 தஜ்ஜால் சம்பந்தமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹதரத் அக்தஸ் மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு முஜத்தித் வருகையை பற்றியும் கூறியிருக்கின்றான். அந்த முஜத்திதும் வரவில்லை என்றால் நௌசுபில்லா, இறைவன் தன்னுடைய வாக்குறுதியை மறந்து விட்டானா? அல்லது இந்த முஜத்தித் வரக்கூடியவரையும் கூட இவர்கள் பொய்யானவர் என்று கூறிவிடுவார்களா? அந்த ஹதீஸை பற்றி நான் வருகின்றேன். இந்த எதிரிகளை ஆட்சேபனை செய்யக்கூடிய ஹதீஸை பற்றி புகாரியுடைய ஹதீஸ், வலா தக்குமு சாஅத்து ஹத்தா யுபஸு தஜ்ஜாலுன் சலாசூன குல்லுஹும் யுஸஹும் அன்னஹும் ரசூலுல்லாஹ். இதனுடைய வெளியாக்கம், கியாமத் எப்பொழுது வரைப்பட என்றால் 30 பொய்யான தஜ்ஜால்கள் தோன்றாத வரை ஒவ்வொருவரும் அல்லாஹ் நபி என்று நினைப்பார். இந்த ஹதீஸிற்கு பொருள், நபித்துவவாதம் புரியக்கூடிய ஒவ்வொருவரும் பொய் என்பது கிடையாது. உதாரணமாக, ஒரு கிராமத்தில் அறிவிப்பு செய்யப்படுகின்றது, அரசாங்கம் சார்பிலிருந்து 30 பொய் டாக்டர்கள் இந்த கிராமத்தில் வருவார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய டாக்டர் எல்லாருமே பொய்யர் என்று அர்த்தமா? சில பொய்யான டாக்டர்களும் இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். 30 என்ற அந்த எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. அதிலும் தெரிவு என்னவென்றால் ஒவ்வொருவரும் பொய்யர் கிடையாது. 30 எண்ணிக்கை கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு வரையறுக்கப்பட்டுள்ளது. பொய்வாதம் புரியக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்னவென்று சொல்லப்பட்டுள்ளது. அதிலும் இந்த ஹதீஸில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. பிறகு புகாரியில் இந்த ஹதீஸ் எந்த அதிகாரத்திற்கு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள், நபித்துவத்தின் அடையாளங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மை சிறப்பு பெற்று கூறப்பட்டிருக்கின்றது. இதிலும் தெரிய வருவது என்னவென்றால், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முன்னறிப்பு இந்த ஹதீஸில் இருக்கின்றது. இமாம் புகாரி இந்த ஹதீஸை எழுதும் பொழுது அந்த முன்னறிப்பு நிறைவேறிவிட்டது. எனவேதான் அவர்கள் இதை சிறப்பில் வைத்திருக்கின்றார்கள். முன்னறிப்பு நிறைவேறியதில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். முஸ்லீமிலும் இருக்கின்றது ஹதீஸ் புக்கில். அதே போன்று அதனுடைய விளக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது, ஹாசல் ஹதீஸு ஜஹர சிதுகுஹு லவ் உத்த மன் தமந்த மின் ஜமனிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் ஆன் ல பலக ஹாசல் அதது வ யுரிஃபு ஸாலிக வ யுதாரி தவாரீஹ். இதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஹதீஸ் வெளிப்படையாக நிறைவேறிவிட்டது, இதனுடைய உண்மைத்துவம் வெளிப்பட்டு விட்டது. எண்ணி பார்த்தோம் என்றால் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து இப்பொழுது வரை, அதாவது இந்த முஸ்லிமுடைய விளக்கம் எழுதக்கூடிய நேரம் வரை எண்ணி பார்த்தால், அந்த பொய் நபித்துவத்தை எண்ணி பார்த்தால் அவர்களுடைய இந்த எண்ணிக்கை இது முழுமையாகி விடுகின்றது. மேலும் ஜாலிக மை யுதாலு தவாரிஹு தாரிஹ், வரலாற்றை படிப்பவர்களுக்கு தெரிவாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை எடுத்து வைத்து 30 பொய்யான ஜஜ்ஜால்கள் வருவார்கள், தீயவர்கள் வருவார்கள் என்று சொல்வது உண்மையான மனிதருடைய அந்த விஷயங்களை நிராகரிப்பது தவறாகும். முகமது சமுதாயத்தை சிந்திக்க வேண்டும். ஹதரத் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர். எப்படி இமாம் மஹதியாக வாக்களிக்கப்பட்ட மசிஹ் வாதம் வருகிறார்களோ அந்த வாதத்தில் ஆழ்ந்து கவனம் செலுத்தி உண்மைத்துவத்தை ஏற்பட்டுக்கொள்வதற்கு இவர்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்கள் நல்லா வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நேரம் வந்திருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். ஹதரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
மீண்டும் இஸ்லாத்தின் பெருமையும் பொறிவும் வெளிப்படும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. மேலும் இந்த நோக்கத்துடன் நான் வந்துள்ளேன். விண்ணிலிருந்து இறங்குகின்ற ஒளிகள் மற்றும் அவர்களுக்கு முஸ்லிம்கள் மதிப்பளிக்க வேண்டும். குறித்த நேரத்தில் அவர்கள் கைப்பிடிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதற்காகவும், இறைவன் தனது வாக்குறுதிக்கேற்ப அந்த இன்னலின் போது அவர்களுக்கு உதவி புரிந்துள்ளான் என்பதற்காகவும் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் இறைவனின் இந்த அருட்கொடைக்கு மதிப்பளிக்கவில்லை என்றால் இறைவன் அவர்களை சற்றும் பொருட்படுத்த மாட்டான். அவன் தனது வேலையை செய்தே தீருவான். ஆனால் இவர்கள் நிலை என்ன என்பது வருத்தத்திற்குரியதாக இருக்கும். லெக்சர் சுல்தியானா ருஹானி ஹசான் தொகுதி 20 பக்கம் 290 நேயர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய இந்த எபிசோட் நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் இந்த விஷயத்தை தொடர்வோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया